பயப்படாத, நான் கூட இருக்கேன், நீ திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம என்ன நினைப்போம், சரி இது ஆபிரகாமுக்கு எபிரேயர்களுக்கு அவர் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார், நம்மளை வந்து சிநேகிதர்னு சொல்கிறாரா, நமக்கு இது சொந்தமாகுமா அப்படின்னா, ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக புறஜாதிகளாகிய நமக்கு வருகிறது. அவருடைய சந்ததிக்கு என்ன வாக்கு பண்ணாரோ அது வந்து நமக்கு சொந்தமானது. புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம் இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்க, 13வது வசனத்திலிருந்து, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. அதாவது நண்பனுக்காக உயிரை கூட நான் கொடுக்குறேன்னு வாயில தான் இன்னைக்கு உலகம் சொல்லும், ஆனால் யாரும் நிறைவேற்ற மாட்டாங்க. அப்படியே ஒருத்தன் என் நண்பனுக்காக நான் வந்து அவன் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் வந்து தீர்த்துக்கிறேன், அவனுக்கு பட்ட கடனை கட்டிடுறேன், நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க, உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடி. அதுதான் சொல்றாரு, அன்பு வேற ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னுடைய சிநேகிதராக இருப்பீர்கள். என் வார்த்தையை கேட்டு அதன்படி செஞ்சீங்கன்னா நீங்க தான் எனக்கு நண்பர்கள்ங்கிறாரு, சிநேகிதருங்கிறாரு இயேசு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். மனைவி கிட்ட கூட ஒரு சில காரியங்களை சொல்ல மாட்டாங்க ஒரு சில ஆட்கள், ஆனால் நண்பர்கிட்ட மனவிட்டு எல்லாத்தையும் சொல்லுவார், அவருடைய நன்மையும் சொல்லுவார், தீமையும் சொல்லுவார், மனசில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டப்பா அப்போதாப்பா எனக்கு கொஞ்சம் விடுதலையாக இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து பாருங்க, இயேசு சொல்றாரு, உங்களை நான் ஊழியக்காரன் சொல்ல என்னுடைய சிநேகிதர் என்கிறேன், என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்.